திருவத்தூர்லேருந்து வந்து வெங்காய கம்பெனியில் வேலை செய்கிறேன். டெய்லி 100 ரூபாய் தராங்க. எனக்கு வந்து ஊனமுற்றவர்களுக்கு எதுவுமே எனக்கு கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கல. எல்லாம் எங்கே போய் யாரை பிடிக்கணும் என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர முடியும். அந்த உரிமை சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஆணையத்தை சரிப்படுத்தணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். இந்த தகவல் ஆணையம் செயல்பாடுகள் கேள்விக்குரியதாக்கப்பட்டிருக்கிறது. ஆணையமே டிரான்ஸ்பரன்சியாக இல்லாது, அதாவது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. தகவல் உரிமை சட்டத்துக்கு எதிராக தான் இவங்க செயல்படுறாங்க, பயன் பண்ண போகிறதில்ல. இதனால தான் இன்றைக்கி தகவல் உரிமை முற்றிலுமாக செயலெடுத்து போய் கிடக்கிறது. இருக்கிற தகவல் ஆணையரை நீக்கிறதுக்கு ஹைகோர்ட்டுக்கும் கவர்னருக்கு சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் பவர் இருக்கு. அதிகாரம் பெற்றவர் என்ற ஆணவத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆணையரை மாற்றி இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும். அது தகவல் அறியும் சட்டம், தகவல் ஆணையம் சரியான தகவல் கொடுக்கறது கிடையாது. தகவல் அறியும் உரிமை சட்டம் இது கரப்ஷனை ஒழிக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இது. லட்சக்கணக்கான மனுக்கள் தேங்கி கிடக்கின்றன. ஆணையம் செயல்படுகிறதா என்ற சந்தேகத்திற்கு உரிய முறையில் தான் செயல்படுகிறது. தீர்ப்பு வழங்கினாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில்லை. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற தீர்ப்பை வழங்குகிறார். மேல்முறையீடு செய்தேன், ஆனால் அதற்கும் பதில் இல்லை. தகவல் ஆணையருக்கு அனுப்பினோம், அவரும் பதில் இல்லை. சட்டத்தையே மதிக்காத பொறுத்தவர்களுக்கு இவர் பக்கபலமாக இருக்கிறார். தகவல் உரிமை சட்டத்தையே நிலைகுலை சொல்வதற்கே இந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆண்டறிக்கையை பெற தவறிய சட்டப்பிரிவு 25 கீழே இந்த அறிக்கையை வாங்கி சட்டமன்றத்திலே வைக்க வேண்டிய முதன்மை தகவல் ஆணையர் பதவி என்பதை இந்தியன் குரல் பதிவு செய்கிறது. எந்த சட்டத்தினுடைய ஆணையர்களுக்கு? தகவல் உரிமை சட்ட ஆணையர்களுக்கு தகவல் உரிமை சட்டம் தெரியாது. நிர்வாக நடைமுறை தெரிந்திருக்க வேண்டும், நீதிமன்ற நடைமுறைகள் தெரிந்திருக்க வேண்டும். மக்களுடைய தகவல் உரிமை பறிக்கப்பட்டதால் லஞ்சம் ஊழலை வெளியே கொண்டு வர முடியவில்லை. சட்டவிரோதமாக நியமனம் பெற்ற ஸ்ரீமதி கண்ணிலே தெரியவில்லையா? சரி என்று இந்த அரசும் ஒப்புக்கொள்கிறதா? அந்த கமிட்டி கொடுக்கிற அறிக்கையின் பேரிலே இவர்கள் மீது சட்டமன்றத்திலே இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். மக்கள் கண்காணிக்க வேண்டும். அந்த மக்கள் கண்காணிக்கிற வேலையை சட்டப்பூர்வமாக செய்வதற்கு எங்களுடைய தகவல் உரிமையை கொடுங்கள். சரியான ஆணை போடவில்லையே லஞ்ச ஒழிப்புத்துறையே, தயவு செய்து தகவல் ஆணையத்தின் மீதும் ஒரு கண் வைத்திருங்கள். விசாரணைக்கு முன்னேயும் பின்னேயும் அவர்கள் பொது அதிகார அமைப்பு அதிகாரிகளை சந்திக்கிறார்கள். நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். தகவல் ஆணையராக இருந்தா அவர் தப்பு பண்ணலாமா? தவறான ஆணை போடலாமா? தகவல் சட்டத்தையும் மீறி ஆணை போடுகிற ஒரு ஆணையர்களை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறது. இவர்கள் தகுதி அற்றவர்கள். இந்த தமிழ்நாட்டிலே லஞ்சத்தை ஒழிக்க நீங்கள் ஆசைப்பட்டால் தகவல் உரிமை சட்டத்தை காப்பாற்றுங்கள். தகவல் உரிமையை எங்களுக்கு தாருங்கள். தகவல் ஆர்வலர்களை நீங்கள் ஊக்குவியுங்கள். கிராமந்தோறும் அனுப்புங்கள். தகவல் உரிமை சட்டத்தை பரப்ப சொல்லுங்கள்.